நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவர். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்ததையே செய்ய மாட்டார். கர்த்தர் தொடர்ந்து புதிய புதிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. We would like to welcome everyone, those who have been watching us, and we would like to invite you for this evening service. And I'm sure that this evening service is going to be a blessing to you. Come on, say hallelujah. வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம், the book of Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனம். In the book of Revelation, the very last book of in the Bible, that is the 66th book. 66வது புத்தகம், வேதத்திலே கடைசி புத்தகம், வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 4. He will wipe away every tears from their eyes, and death shall be no more. Neither shall they mourn nor cry, no pain anymore, for the former things have passed away. And he who is seated on the throne says, behold, I'm making all things new. வாசிங்க தமிழ் 21:4 வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் ஆகப்பட்டது, it is true and faithful, சத்தியமும் உண்மை உள்ளதாய் இருக்கிற இந்த வார்த்தைகளை நீ என்ன செய்ய, எழுது என்று சொல்லி யோவான் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் பத்மோ தீவிலே தேவனுடைய தாசனாகப்பட்ட யோவான் என்கிறவன் பத்மோ தீவிலே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதோ உனக்கு என்ன இல்லை? அழுகை இல்லை. சொல்லுங்க ஆமென். உனக்கு என்ன இல்லை? அழுகை இல்லை. சொல்லுங்க ஆமென். He will wipe away every tears. That means there's no weeping. அப்படின்னா அழுகை என்கிறது இல்லை. அது பின்பதாக வாசிக்கும் பொழுது மரணம் என்கிறது இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக துக்கம் என்கிறது இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக வலி வேதனை என்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமென். அந்த இடத்துல டீயர்ஸ் இல்ல, டெத் இல்ல, மார்னிங் இல்ல, கிரையிங் இல்ல, பெயின் இல்ல. சொல்லுங்க ஆமென். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அழுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே அழுகை என்கிறது இல்லை, அங்கே மரணம் என்கிறது இல்லை, அங்கே 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 துக்கம் என்கிறது இல்லை, அங்கே புலம்பல் என்கிறது இல்லை, அங்கே வேதனை என்கிறது இல்லை. இவைகள் எல்லாம் மறைந்து போகிறது என்று சொன்னால் அவைகள் எல்லாம் கடந்து போய் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை புதிதாக்குகிறார் என்கிறதை பார்க்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. Behold, I'm making all things new. The God who has been seated on the throne, a God who is seated on the throne, சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் இனிமே நம்மை வந்து சந்திக்காது. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின புத்தகத்திலே 3வது அதிகாரத்தில் இந்த பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், and now Peter and John went up together into the temple at the hour of prayer, being the 9th hour. ஜெப நேரத்திலே ஜெப வீட்டுக்கு அவர்கள் போகிறார்கள். சொல்லுங்க ஆமென்.
ஜெப நேரத்திலே அவர்கள் எங்கே போகிறார்கள்? ஜெப வீட்டுக்கு போகிறார்கள். அவர்கள் போகும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. வசனம் 2 சொல்லுகிறது, அவர்கள் now a man who was lame from birth, அப்படின்னா பெருவியிலிருந்தே ஒரு முடவன் அந்த ஆலயத்தின் வாசல் அருகே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஆமென். இவனுக்கு வேதனை, கண்ணீர், துக்கம், போராட்டம், வலி, வேதனை எல்லாம் இவனுக்கு இருந்தது. இவனுடைய வாழ்க்கை மரணத்தை தேடி போகிறது. He was having so much of pain, difficulty, tears. He was going through so much of mourning. அவனுக்கு எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் முடவனாய் அங்கே தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அருகிலே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் யோவானும் பேதுருவும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது அவர்களை பார்த்து ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா, காசு கிடைக்குமா என்று சொல்லி தன் கையை நீட்டுகிறார்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த முடவன் என்ன செய்கிறான்? இவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி கை நீட்டுகிறான். அப்பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக. என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, கவனிக்க வேண்டும், பேதுருவும் யோவானும் அந்த முடவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார்க்க நீ நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ என்ன செய்? நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் பேதுரு அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வெளிப்படுத்தல் எழுதின புத்தகத்தில் 21:4 நாம் வாசிக்கும் பொழுது அழுகை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, புலம்பல் இல்லை, வலி இல்லை, இவைகள் எல்லாம் மறைந்து போகிறது. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவர். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்ததையே செய்ய மாட்டார். கர்த்தர் தொடர்ந்து புதிய புதிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருவன் அழுகிறான் என்று சொன்னால் அவன் அழுது கொண்டே இருக்கட்டும். ஒருவன் புலம்புகிறான் என்று சொன்னால் அவன் புலம்பிக் கொண்டே இருக்கட்டும். ஒருவன் வேதனையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வேதனையிலே இருந்து கொண்டிருக்கட்டும். ஒருவன் மரண படுக்கையிலே கிடக்கிறான் என்று சொன்னால் அவன் மரண படுக்கையிலேயே கிடக்கட்டும். இல்லாவிட்டால் ஒருவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிட்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் காலம் பூரமா கலங்கிட்டு கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி யாரையும் விடுகிறதல்ல. ஆனா கர்த்தர் மனதுருகிறவராயிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்தார். திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து இவர்களுக்கு எல்லாருக்கும் யார் வேண்டும்? ஒரு மேய்ப்பன் வேண்டும். யார் வேண்டும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அலைந்து திரிகிறதே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களின் மேல் மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Jesus had compassion when he saw a large crowd of people, and Jesus said, these people, this crowd, this family, this young man, this young lady, this person, they need a shepherd. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை ஒன்று சொல்லுகிறார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்தது? 100 ஆடுகள் இருந்தது. சொல்லுங்க ஆமென். ஒருவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்தது? எவ்வளவு ஆடு? 100 ஆடு. அப்ப அந்த 100 ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தானா இல்லையா? இல்ல நீங்க சொல்லுங்க, இருந்தானா இல்லையா? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். 100 ஆடுகள் வைத்துக் கொண்டிருந்தவன் மேய்ப்பன் இல்லாமல் இருந்தானா? மேய்ப்பன் இல்லாமல் அந்த ஆடுகள் இருந்ததா? இல்ல அந்த ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தானா? ஒரு மேய்ப்பனா 10 மேய்ப்பனா? கிளியரா சொல்லுங்க. ஒரு மேய்ப்பனா 10 மேய்ப்பனா? ஒரே மேய்ப்பன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மந்தைக்கு
அந்த ஒரு மேய்ப்பன் இருந்தாதான் அவன் கரெக்டா என்ன நடத்துவான், அந்த மந்தைய நடத்துவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ஒரு மேய்ப்பன் தான் பிரதான மேய்ப்பன், நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நமக்கெல்லாம் மேய்ப்பன் அவர்தான். எனக்கே மேய்ப்பன், எனக்கே நல்ல மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். எனக்கு மேய்ப்பன் இல்லைன்னா நானே திசை மாறி போயிருவேன் எங்கேயாவது. ஆகிய எனக்கே ஒரு மேய்ப்பன். ஆனா நம்முடைய சபைக்கு அந்த மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த சபைக்கு ஒரு போதகனாய் கர்த்தர் வைத்திருக்கிற மேய்ப்பனாகப்பட்ட நான் இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அப்பொழுது நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்வானா? ஜீவனை கொடுப்பான். கரல வந்து சொல்லுங்க ஆமென். கரெக்ட் தான் சொல்றீங்க, சொல்லுங்க ஆமென். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்வான்? ஜீவனையே கொடுத்துருவான். அப்ப இயேசு சொல்லுகிறார், ஒரு 100 ஆடு வகைகளை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த ஆடுகளுக்கு வேண்டிய பசும் மேய்ச்சல், சொல்லுங்க ஆமென், புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டை அந்த ஆடுகளை கொண்டு போய் என்ன செய்வானா? விடுவான். அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடங்கள். ஏன்னா அப்படியே சீறி பாய்ந்து கொண்டு வருகிற தண்ணீரை ஆடுகள் பார்க்க வந்து பயந்து ஓடிரும். நீங்க எவ்வளவு பேர் கிராமங்களுக்கு போயிருக்கிறீர்கள் தெரியவில்லை. நான் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், நான் கிராமங்களிலே இருந்து இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். அப்படின்னா ஆடுகள் எல்லாம் நீங்கள் சீறி பாய்ந்து வருகிற தண்ணீர்த்தை கொண்டு போக மாட்டானுங்க. ஏன்னா அந்த ஆடுகள் எல்லாம், மாடுகள் பயந்துரும். ஏன்னா தண்ணி மூஞ்சில் அடிக்கும், இல்லை பயந்துரும். ஆனா எங்க அமைதியா போகிறது தண்ணீர், ஆடு தள்ள தலையை விட்டு நல்ல அந்த இடத்துல தண்ணீரை குடிக்கும், பசுமையான. ஆகையால் தான் அந்த இடத்துல பார்க்கிறோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். அப்படின்னா இந்த திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களுக்கெல்லாம் ஒரு மேய்ப்பன் வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஜோர்ல நிறைய பேருக்கு மெய்ப்பெண் வேண்டும். சொல்லுங்க நல்ல மெய்ப்பெண். என்ன மெய்ப்பெண்? என்ன மெய்ப்பெண் வேண்டும்? சொல்லுங்க நல்ல மெய்ப்பெண் வேண்டும். நல்ல மெய்ப்பெண் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார்? ஜீவனையே கொடுப்பான். இந்த மெய்ப்பெண் என்ன செய்வானா? கரடி வந்ததான் பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிட்டானா, சிங்கம் வந்ததான் எரிஞ்சிட்டானா. ஒரு நாள் ஒரு ஆடு காணாம போயிருச்சு. 99 ஆடை கொண்டு வந்து இயேசு அப்படிதானே சொன்னாரு. ஒரு ஊமையை சொல்லும் போது, கதை சொல்லும் போது, அவர் ஒரு ஸ்டோரி எடுத்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, 99 ஆடுகளை கொண்டு வந்து சேஃபா மந்தையில வச்சுட்டு ரைட் ஆயிடுச்சான், சாயந்தரம் ஆயிடுச்சான். சொல்லுங்க ஆமென். சாயந்தரம் ஆனாலும் ஒரு வெளுக்க எடுத்து, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. எவ்வளவு ஆடு காணாம போச்சு? போனா போது, போட்ட விடு அப்படின்னு சொல்லி அவன் விடல. ஒரு ஆடை தேடி ராத்திரியெல்லாம் மலைகளுக்கு ஏறினானா. அது கிடைக்கிற வரைக்கும் தேடினான். தேடி அந்த ஆடு முட்களிலே சிக்கி கொண்டிருந்ததாம். அதை தூக்கி தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவன் மந்தைக்கு வந்து அதை ஆறுதல் படுத்தி ஊட்டி அதை அடுக்க வைத்து மந்தையை சேர்த்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜோர்ல இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் வேண்டும், ஒரு நல்ல சபை வேண்டும், நல்ல ஒரு கூடாரம் ஒன்று வேண்டும், ஒரு நல்ல அடைக்கல பட்டணம் ஒன்று வேண்டும். அவர்கள் வந்து ஆறுதல் அடைகிற, விடுவிக்கப்படுகிற, சுகத்தை அடைகிற, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற, சொல்லுங்க ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்கிற, அப்படியே தேவனுடைய அசைவாடுதலை இந்த இடத்துல காண்கிற ஒரு கூடாரம் அவர்களுக்கு வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஏமாற்றப்படக்கூடாது, கவனிக்க வேண்டும். இந்த முடவன், இந்த பேதுரு யோவான் இடத்துல எதிர்பார்த்தது ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை விட கர்த்தர் நாம் நிரந்தரமாய், நாம் சுகமாய் வாழ்வதற்கு ஒரு உன்னத சுகத்தை தேவனுடைய சரீரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நாம் சுகமாய் இருப்பதற்கு நல்ல பொருளாதாரத்தை நிரந்தரமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இவன் பார்த்து நினைச்சான், கொஞ்சம் ஏதாவது காசு கொடுப்பார்கள். ஆனால் பேதுரு சொன்னான், எங்களிடத்தில் பணமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. எங்களிடத்தில் இருக்கிறதை உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அது என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாசரத்திலிருந்து வந்த இயேசுவின் நாமத்தினாலே. அப்படின்னா நசரேயனா, நாசரத்திலிருந்து வந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய், எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த முடவனாய் கிடந்தவன் அவன் எழும்பி அவன் நின்று, அவன் குதித்து, அவன் ஓடி, அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் சாட்சி சொன்னானாம். என்ன சொன்னான்? நான் வெளியிலே முடவனாய் அமர்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் ஒருவர் கடந்து வந்தான். பேதுரு யோவானும் கடந்து வந்தார்கள்.
நசரேயனாகிய இயேசுவின் நாமம் என்று சொன்னார்கள். உடனே என் கல்கள், உடனே என் நரம்புகள், உடனே என் எலும்புகள், உடனே என் கரங்களிலே, உடனே என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ள கால் வரைக்கும் ஒரு வல்லமை புறப்பட்டது. இனிமே நான் முடவன் அல்ல. சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென். நான் யார் இல்ல, நான் முடவன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் சோர்ந்தவன் அல்ல, நான் என்னால் முடியாதவன் நான் அல்ல. எனக்குள் ஒரு புதிய வல்லமை வந்திருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கண்ணீர் எனக்கு இல்லை இனிமே. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, துக்கம் எனக்கு இல்லை இனிமே. சொல்லுங்க, போராட்டம் இல்லை இனிமே. எனக்கு வலி எனக்கு இல்லை இனிமே. நான் எதை குறித்தும் சிந்திக்க மாட்டேன். சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போனது, கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால. சொல்லுங்க ஆமென். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால. Because Christ is in me. Come on, say amen. Come on my dear friends, say that word. Because Christ is in me. I am a new creation and the old things have passed away and everything has become new. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினாலே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. கர்த்தர் எனக்கு எல்லாம் புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க hallelujah. Today the Lord wants to do something in your life. சொல்லுங்க amen. சொல்லுங்க hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க amen. ஒரு வல்லமை இறங்குகிறது. ஒருவேளை சொல்லுங்க hallelujah. உள்ள சபைக்கு போய்ட்டான், ஆலயத்துல ஓடி போய் குதிக்கிறான். வெளியில பிச்சை எடுத்தவன் உள்ள போயிட்டான் தேவனுடைய ஆலயத்துல. தேவனுடைய ஆலயத்துல போனோம்னு அங்க இருக்கிறவங்க கேட்கிறேன், நீ வெளியே பிச்சை எடுத்தவன் ஏன்டா உள்ள வந்த? சொல்லுங்க ஆமென். யார் உன்னை குணமாக்கினது? சாபேத். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சாபேத். இன்னைக்கு வெறும் கடவுளை தொழுது கொள்ளுகிற நாள். இன்னைக்கு எவன் உன்னை சுகமாக்கினா? யார் உன்னை விடுதலை செய்தது? யார் உன்னை எழுப்பி விட்டது? எவன்டா அவன் சொன்னான், இல்ல வெளியே நான் உட்கார்ந்திருந்தேன், 2 பேர் வந்தாங்க, கையை பிடிச்சு தூக்கி விட்டான், என் காலெல்லாம் சரியாயிடுச்சு போ. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் கையெல்லாம் சரியாயிடுச்சு போ. இனிமே நான் முடவன் கிடையாது, நான் உள்ளே வந்திருக்கிறேன், கடவுளை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவன் வெளியில இருந்து நேரம் உள்ள வந்து சொல்லுகிறான், நான் என்னால வெளியே இருக்க முடியாது இனிமே. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் முடவன் இல்லை, என்னால் நடக்க முடியாது இல்லை. என்னை ஒருவர் வந்து தொட்டுட்டாரு. நாசரத்திலிருந்து ஒருவர் வந்தாரா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒன்று, வல்லமை ஒன்று எனக்குள் இறங்கி இருக்கிறதா? இனிமே நான் இப்படி இருக்க முடியாது. சொல்லுங்க ஆமென். When God touches you, you will never remain the same. புரிஞ்சா உங்களுக்கு? When God touches you, ஆண்டவர் உங்களை தொடும்போது நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க hallelujah. சொல்லுங்க amen. People listen to me very carefully on YouTube and Facebook. When God touches you, you will never be the same. You can't be the same. You will be completely a transformed person. You will be completely a changed guy, man. Come on, say amen. Completely a different kind of person. சொல்லுங்க amen. ஆண்டவர் ஒரு வாட்டி தொட்டுட்டா நீங்க வித்தியாசமா மாறிடுவீங்க. கர்லவதி சொல்லுங்க amen. என்னெல்லாம் ஆண்டவர் தொடும்போது என்ன ஆண்டவர் ஃபுல்லா மாத்திட்டாரு. சொல்லுங்க amen. எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தேகம் என் மேல, இவன் மாறினானா இல்லையா, இவன் திருந்துறானா இல்லையா, இவனை பார்த்தா ஒரு மாறியாச்சு இவன். அதனால எங்க அப்பா ரொம்ப வருஷம் என்ன மானிட்டர் பண்ணார். என்ன பண்ணாரு? என்ன மானிட்டர் பண்ணார். போகும்போது பார்ப்பார், வரும்போது பார்ப்பாரு, கரெக்டா இருக்கானா, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துக்கிறானா, கரெக்டா இருக்கானா. சொல்லுங்க ஆமென். அப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் ஒருவனை மாத்தினா கம்ப்ளீட் ஆண்டவர் மாத்திடுறாரு. கண்ணை ஊத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முடவனுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வல்லவரானார். சொல்லுங்க ஆமென். வெளிப்படுத்தல் எழுதின புத்தகத்தில் நான் வாசித்த 21வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே அவனுக்கு அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? அங்கே என்ன இல்லை? மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. எல்லாம் பிந்தனைகள் என்ன செய்கிறது? எல்லாமே நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிதாய் மாற்றுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையில ஒரு புதிய எண்ணெய். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு ஆடிட்டோரியம் எடுத்து ஒரு பெரிய கூட்டம் போடணும். சொல்லுங்க ஆமென். எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பெரிய கூட்டத்தில் நான் பேசுகிறவன். கிரவுண்ட் அப்படின்னா ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங்ல பேசி 1000 கணக்கான ஜனங்களுக்கு ஜெபம் பண்றவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஜோர்ல ஒரு ஹால் எடுத்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு கிராண்டா ஒரு பெரிய மீட்டிங், ஹீலிங், டெலிவரன்ஸ், ப்ராஃபட்டிக்னு போட்டு வரவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்பணும். சொல்லுங்க ஆமென். இறங்கிடணும் கீழே. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவன் அதை செய்வார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஆமென். ஆனா நாம் அதிகமா
அதிகமாக கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சொல்லுங்க ஆமென். நம்முடைய சபையில இப்போ வருகிற கொஞ்சம் பேர் உண்மையா இருக்கணும். சபைக்கு உண்மையா, இந்த ஆண்டவருக்கு உண்மையா, ஊழியத்திலே சின்ன காரியமா இருந்தால் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போகிறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க கர்த்தருடைய சமூகத்தில். I want everyone to stand. எல்லாம் எழும்பி நில்லுங்க. கொஞ்ச நேரம் தான், 1 மணி நேரம் தான் தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும் இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. We are going to just worship God. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து விட்டு நாம் அப்படியாக உங்களுக்காக நான் ஜெபித்து அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். F minor. ஹல்லேலூயா. கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே, அழைத்தவர் உன்னை நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். சொல்லுங்க ஆமென். எனக்கு தெரியும் கடந்த காலங்களில் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய தோல்விகள், அவமானங்கள், துக்கங்கள், நிறைய காரியங்களை சந்தித்து வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க ஆமென். நீங்க நினைச்சது ஒண்ணு, உங்க வாழ்க்கையில் நடந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீங்கள் மனதில் ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் உங்க வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறது வேறு ஒன்று. சொல்லுங்க ஹல்லேலூயா. துக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, புலம்பலின் மத்தியிலே, அழுகையின் மத்தியிலே, வலியும் வேதனைகளும், என்ன செய்வது தெரியவில்லை எனக்கு, எங்கே போவது, யார் எனக்கு பதில் கொடுப்பார்கள், என் குடும்பத்தில் ஒரு காரியம் குழம்பி போய் இருக்கிறது, என் வேலையின் காரியத்தில் கொஞ்சம் குழப்பம் உண்டாகிறது, என் ஃபியூச்சர் எப்படி அமையணும்னு எனக்கு தெரியல. I don't know how my future is going to be settled. I have a lot of questions. I have too many doubts. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது பாஸ்டர். என்ன செய்யறது? என் பிள்ளைகளின் வாழ்வாதாரம் எப்படி, என் பேர பிள்ளைகளின் வாழ்வாதாரம் எப்படி? இன்னும் அடிமைதானமா இல்ல ஒரு விடுதலையா? நல்ல காரியம் நடக்குமா இல்ல இன்னும் வேர்ஸ்டா போமா காரியங்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் உனக்கு நன்மைக்கு எதுவாய் செய்வேன். என் தேவன் உனக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வாலிப நாட்களில் பல கேள்விகள் இருந்தது எனக்கு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம் பாருங்க ஒரே டைம். போன வாரம் சாட்சி சொன்னேன், வேற வழியே கிடையாது. ரோட்டிலே தெருவிலே மூட்டி போட்டு ஆண்டவர் ஒரு முறை என்னை காப்பாத்திரப்பான்னு சொன்னேன். ரோட்டில் ஒரு சைரன் போட்டு ஒரு வாகனம் போனது. விட்டு போனவர்கள் மீண்டும் திரும்பி பார்க்கவே இல்லை. நான் கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்றில் என் வாழ்க்கையை கர்த்தர் முழுமையாக மாற்றினார். என் வாழ்க்கையை இப்போ நான் நினைச்சு பார்க்கும் போது எவ்வளவோ மடங்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவோ மடங்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஒரு டைம்ல இது நானா கர்த்தர் சொல்லி, இது நீதான், உன்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை நான் செய்வேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே, அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். கடந்ததை கமோன் நினைக்காதே, நீ முடிந்ததை நீ சிந்திக்காதே, அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். புதிய ஆவி, புதிய
புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாதை. கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வன் உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் காத்து நடந்த தேவன் உன்னை காத்து நடத்துவார். கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வன் உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தேவன் உன்னை காத்து நடத்துவார். புதிய ஆவி, புதிய இரு கரங்களை தட்டி சபகல மதுர மஷத்து ஏகல மஷந்தல மதுர மல மதுரப ஏகல மஷதல மதுர மல துரப ஏகர மல மதுர மல துரிபா ஏகல மஷந்தல மதுர மல துரிபா ஏகல மஷதல மதுர மல துரப ஏகர மஷதல துரப. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலே கூட ஒரு சிலராக இந்த இடத்துல கூடி வந்து இந்த வியாழக்கிழமை சபையில நாங்கள் கூடி நாங்கள் செபிக்க ஆராதிக்க முடிய வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அடியான் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் தாங்கள் போகக்கூடாது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது விலகி போகும் என்கிற வார்த்தையின்படி எங்களோடு கூட ஆன்லைன்ல இப்பொழுது பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளிலே கூட ஆண்டவரை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளுக்காய் செபிக்கிறோம். நம்முடைய எல்லா வேலைகள், வீட்டின் காரியங்களுக்காய் ஆண்டவரை எல்லா குடும்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்தலும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே.